ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था, महाराज श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை நாம் பறிக்க கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம சுவாமி சமர்த்தருடைய தீவிர பக்தை, ஏழை எளிய பக்தை, அவளுடைய குழந்தைக்கு சுவாமி எப்படி திரும்ப உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவள் ஏற்கனவே பக்தையாக இருந்து சுவாமியுடைய மகாத்மியங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சுவாமியோட நிழலில் வந்து தஞ்சம் அடைஞ்சால் தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தப்போ கூட கர்மா அதை மிஞ்சிற மாதிரி நடந்து அவள் குழந்தை அங்கே வந்து இறங்கும்போதே இறந்து போய் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து அதுக்கு எப்படி சுவாமி உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்க நிஜாம் சர்க்காரில் சங்கர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிகாரி, ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்தவர். அவருக்கு ஒரு காச நோய், மற்ற தொந்தரவுகள்லாம் உடம்பில் வந்ததோடு இல்லாமல் ஒரு பிசாசு தொந்தரவு வேறு, அதுவும் சேர்ந்து அவரை போட்டு பாடாப்படுத்துறது. நாளுக்கு நாள் இழைத்து கொண்டே வருகிறார். அதனால் இந்த தொந்தரவு தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அவருக்கு சுவாமி சமர்த்தர் மேலாம் அப்படி ஒன்றும் நம்பிக்கையே கிடையாது. அவர் தத்த பக்தர் தான். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், நம்ம கானுகாப்பூரில் போய் அங்கே போய் நரசிம்ம சரஸ்வதியுடைய க்ஷேத்திரத்தில் இருந்து நம்ம பாராயணங்கள்லாம் பண்ணி அங்கே தீர்த்தாமாடி அந்த மாதிரி இருந்து நம்ம சரி பண்ணிக்கலான்னு அங்கே போகிறார். அங்கே போய் அவர் எல்லா விதமான அன்னதானம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறார். அவருக்கு ஒன்றும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, எந்த விதமான சமிக்ஞைகளும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நொந்து போய் அவர் கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு கனவில் நீ அக்கல்கோட்டுக்கு போ அப்படின்னு உத்தரவு வருது. ஆனால் அது அவர் கொஞ்சம் அப்படி பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு சுவாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதனால் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அதே மாதிரி கண்டினியூ பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி வரவே இவருக்கு ஒரு சைடில் அவருடைய நோயுடைய தாக்கம், அவருடைய கஷ்டங்கள், தீர்க்க முடியாத கஷ்டங்கள், பிசாசு தொந்தரவுலாம் வேறு இருக்கிறதுனால சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்கல்கோட் சுவாமி மகாராஜை பார்க்குறதுக்காக அக்கல்கோட் வந்து அந்த தேஷ்முக் வீட்டில் தான் சுவாமி உட்காண்டிருக்கார். அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி வந்து உட்காரும்போது உங்களுக்கு எப்போவுமே தெரியும் சுவாமி சமர்த்தரோட சுந்தராபாய், சோழப்பா அவெல்லாம் இருந்தான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சுந்தராபாய் தான் கொஞ்சம் கையில் தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து வச்சுட்டு சுவாமியை கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு, சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாமே அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணுங்கிற மாதிரி பண்ணிட்டுருப்பா. அதை பற்றி அவர் கேள்விப்பட்டவுடனே அந்த சுந்தராபாய் கிட்டே போய் உட்காந்துட்டு தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி, நீ தான் சுவாமிகிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது எனக்கு இந்த வியாதியிலேருந்து குணம் வாங்கி தரணும், தீவிரமாக இந்த வியாதியை நான் ரொம்ப படுத்துறதுன்னு சொல்லி அவள்கிட்ட ஒரு மாதிரி கெஞ்சி கேட்குறாரு. அப்போ சுந்தராபாயோட நேச்சர் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது சரி, இந்த வியாதி குணமாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்து அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு மெலிந்து போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அவருடைய தோற்றத்தை பார்த்தோன்னா அவர் ஏதோ கொஞ்சம் ஏழை போல் இருக்குன்னு நினச்சிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படிங்கிறார். உடனே சுந்தராபாய் எனக்கு 2000 ரூபாய் கொண்டு தருவியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த காலத்தில் 2000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இவர் உடனே திரும்ப பதில் என்ன தெரியுமா சொல்கிறார், நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் எவ்வளோ, அந்த காலத்தில் கோடீஸ்வரர். அவர் கோடிகள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையும் நிறைய கோடிகள் இருக்குது. அந்த காலத்தில் கோடீஸ்வரர்னால் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருக்கணும். அவர் உடனே 10,000 ரூபாய் தரேன்னொடனே இவர் ரொம்ப பரம சந்தோஷமாகி நேராக சுவாமிகிட்ட போய் மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறார். இந்த மாதிரி வந்திருக்காரு, இது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறார், நீங்கள் அவருக்கு இரக்கம் காமிக்கணும், அவரை சரி பண்ணணும் அப்படின்லாம் சொன்னோன்னே சுவாமி காதலே போட்டுக்கல, ஏதோ அவர் பாட்டு கிளம்பி போய்ட்றார். கிளம்பி நேராக போய் நூர் சாஹிப் தர்கான்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் புதுசாக கட்டியிருக்கிற ஒரு இதில் போய் சமாதியில் போய் படுத்துன்றார். படுத்துட்டு அவர் பாட்டு கொஞ்சம் நேரம் அப்படிலாம் தூங்கிட்டார், கொரட்டை விட்டு தூங்கிட்டார். தூங்கினோடனே இவரும் பின்னாலேயே போகிறார். போனவுடனே அப்படி கண்ணை முழிச்சிட்டோடனே சுவாமி சொல்கிறார், நீ வந்து சன்னியாசிகளுக்கெல்லாம் தானம் பண்ணு, பிராமணர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணு, இந்த நூர் முகமது தர்காவில் அவருக்கு நூர் சாஹிபுக்கு ஒரு கஃப்னி வாங்கி போடு,
அப்படின்லாம் சொல்லி அவர் சொன்னோன்னே இவர் உடனே செய்கிறேன் சுவாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் சுவாமின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்யனா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறார். அப்புறம் உடனே அவர் சொல்ல சிரிச்சுட்டு, ஒன்று பண்ணு, 9 மிளகு எடுத்து அதை வேப்பஞ்சாரோட சாப்பிட்டு வா அப்படின்றார். 9 மிளகு எடுத்து வேப்பஞ்சாரோட சேர்த்து அவர் சொன்ன மாதிரி இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். டெய்லி சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட வியாதியிலேருந்து குணங்கள்லாம் தெரிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரமாதமாக அவருடைய உடல் நலம் முன்னேறி வருகிறது. அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பரம சந்தோஷமாகிடுறது. சந்தோஷமானவொன்னே அவர் நேராக இங்கேருந்து ஹைதராபாத்தில் தானே நிஜாம் சர்க்காரில் ஒர்க் பண்ணியிருந்தார் இல்லையா, சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து பணம்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வரார். வந்துட்டு சுந்தராபாய்க்கு 10,000 தரேன்னு சொன்னார். அதே மாதிரி சோழ பக்கம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சுவாமி சமர்த்தருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி சமர்த்தர்கிட்ட சொல்கிறார், சுவாமி நான் இந்த மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு இந்த வியாதி குணமாக இருக்குது. நான் அதனால் இவளுக்கு சொன்ன மாதிரி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னோடனே சுவாமி கடுப்பாயிடுறார். அந்த விதவைக்கும் அந்த மார்வாடிக்கும் ஒன்றும் கொடுக்காது அப்படின்றார். உடனே இவர் சுவாமி நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னோடனே, இதை வச்சு நீ ஒரு மடத்தை கட்டு, அதுவும் ஊருக்கு வெளியில் மடம் கட்டு அப்படின்றார். உடனே சுவாமி நான் சரி உங்கள் உத்தரப்படியே செய்கிறேன் சுவாமின்னு சொல்லிவிட்டு முதல்ல அக்கல்கோட்டில் சுவாமி சமர்த்தருக்கு கட்டப்பட்ட மடம், அதுதான் ராஜா ரே மடம் அப்படின்னு பேர். அந்த மடம் இன்றளவும் இருக்கிறது, ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. அந்த மடத்தை இவர் கட்டுறதுக்கு ஆயத்தமாகி அவர் காமிக்கிற இடத்துல கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நானா சாஹிப்னு ஒருத்தர் இருப்பார். நானா சாஹிப் வந்து சுவாமிகிட்ட சொல்ல, சுவாமி அது ஊருக்கு வெளியில் கட்ட வேண்டாம், உள்ளூர்லேயே கட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறார். சுவாமி உடனே அதெல்லாம் கிடையாது, நான் சொன்ன இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றார். சுவாமி எது சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும் இல்லையா, அதனால் இவர் உடனே ரொம்ப சந்தோஷமாகி சுவாமி நம்மளை மடம் கட்ட சொல்லியிருக்கார், இது வரைக்கும் இங்கே சுவாமிக்கு மடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுத்த இடத்துல போய் பிரமாதமாக 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ராஜாரை மடத்தை கட்டுறார். அந்த மடத்தை கட்டி இன்னும் மேலே செலவுகள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி பிரமாதமாக சுவாமியுடைய பாதுகையும் வாங்கி அங்கே ஸ்தாபனம் பண்ணி அந்த மடத்தை கட்டுறார். அந்த மடம் இன்றளவும் ரொம்ப பிரசித்தியாக இருக்கக்கூடிய மடம். முதல்ல அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருக்காக கட்டப்பட்ட மடம் அது. அந்த மடத்தை அங்கே கட்டி அங்கே பூஜைகள்லாம் பண்ணுறதுக்காக ஒரு பிராமணனையும் அங்கே கொண்டு வந்து அவர் அமர்த்திட்டு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு பரம சந்தோஷமாக சுவாமியுடைய பூரணமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஹைதராபாத்துக்கு திரும்புகிறார். அப்படி சுவாமி வந்து தன் மேலே நம்பிக்கையே இல்லாத பக்தனாக இருந்தால் கூட அவன் தத்த பக்தனாக இருக்கும் பட்சத்தில் அவன் தன் பக்கம் இழுத்து அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி அவனை தன்னுடைய பக்தனாக மாற்றி ஆன்மீகத்தில் முன்னேற்றி அவருடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் தொலைச்சி அந்த கர்ம பலன்கள் எல்லாம் அவரது இருந்த துர்கர்மாக்கள்லாம் போய் சத்கர்மாக்கள் பண்ண வச்சு, எப்படி வந்து அன்னதானம் பண்ண வச்சாரோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கெல்லாம் வந்து தானங்கள் பண்ண வச்சார். அதே மாதிரி அந்த பீர் சாஹிப்போடைய இதுக்கு கஃப்னி கொடுக்க சொன்னார். இதெல்லாம் பண்ண வச்சு தனக்காக ஒரு மடம் கட்ட சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மடங்கள் கட்டுறது கோவில் கட்டுறதெல்லாம் வந்து பெரிய அதிர்ஷ்டம், பூர்வ ஜென்ம சுகிருதம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் பண்ணி அவரை ஆன்மீகத்தில் முன்னேற்றி அவருடைய உடல் நலத்தையும் நல்லபடியாக தெம்பாக்கி அவருடைய ஊருக்கு திருப்பி அனுப்புகிறார் சுவாமி. அப்படி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜருடைய ஒவ்வொரு லீலையும் பார்த்தீங்கன்னாக்க அவர் துளியாவது பக்தி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்தால் கூட போகிறோம், அதை எடுத்து அதை பெருசு பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் மனசை செலுத்தி அவங்களுக்கு அபார கருணையை செலுத்தி அவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றமும் கொடுத்து தேக பலமும் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பிச்சி வைப்பார். இதுதான் சுவாமி மகாராஜுடைய பிரத்யேகமான அனுகிரகம், பிரத்யேகமான லீலை. ஒன்று நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பக்தியாக இருந்தவளுக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய பக்தியை இன்னும் கொஞ்சம் பெருக்கிக்கிற மாதிரி பண்ணினார்னு பார்த்தோம். இது பக்தியே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் வேற எங்கேயோ போய் இருந்தவரை
கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணி அவரையும் இது மாதிரி அனுப்பிச்சி வச்சார்னு பார்த்தோம். இந்த சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தம் அடுத்த வாரமும் தொடர்வோம். கேட்க கேட்க தவிட்டாத இன்பம் தொடர்கிறது. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.